சிவகங்கை அருகே அடிப்படை வசதிகள் இல்லாமல் இயங்கி வரும் அங்கன்வாடி மையத்தை மாற்ற கோரிய மக்களின் கோரிக்கைகளுடன் செய்தியாளர் சுந்தர் இணைகிறார். அவரிடம் பேசலாம். சுந்தர், வணக்கம். இந்த அங்கன்வாடி தொடர்பா மக்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் என, கோரிக்கைகள் என, விவரங்களை பதிவு செய்யுங்க. பள்ளி செல்வதற்கு மாணவர்களுக்கு அடிப்படையான பள்ளி பருவத்தை கொண்டு வருவது பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி மையம். அப்படிப்பட்ட அங்கன்வாடி மையம் காட்டுப்பகுதியில் இயங்குது. அடிப்படை வசதிகள் இல்லை என சிவகங்கை அருகே வேளாங்குளத்தில் இருக்கிற கிராம மக்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய வேளாங்குளத்தில் பார்த்தீங்கன்னா 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இருக்கு. அங்கன்வாடி மையத்தில் 25 to 30 குழந்தைகள் வந்துட்டு இருக்காங்க. ஆனால் அடிப்படை வசதிகள் எதுவே இல்லை. குடிப்பதற்கு தண்ணீரும் மின்சார வசதியில் இயங்கக்கூடிய ஃபேனாக இருக்கட்டும், லைட்டாக இருக்கட்டும், எதுவுமே இயங்கலை. சமைப்பதற்கு அங்கன்வாடி ஊழியர்கள் 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு தலை சுமையாக தான் தண்ணியை கொண்டு வராங்க. இப்படி சுற்றி காட்டுப்பகுதியிலையும் முள்வெளியில் இருந்த இந்த அங்கன்வாடி மையத்தில் எந்த ஒரு குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை என இப்பகுதி மக்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க. வேளாங்குளத்தை சேர்ந்த லட்சுமி பெற்றோர் நம்மிடையே இருக்காங்க. அவர்கிட்ட கேட்டுப்போம். நாங்கள் சிவகங்கை மாவட்டம் பி வேளாங்குளத்தில் வசிக்கிறோம். எங்கள் அங்கன்வாடி சரியில்லாமல் இருக்குது. குழந்தைகள் 30 பிள்ளைய வரையும் வருங்க. அதே மாதிரி கட்டடம் சரியில்லாதனால தண்ணி வசதியும் இல்லை, கரண்ட் வசதியும் இல்லை. பின்னாடி பூச்சி சுத்தமே இல்லாமல் பின்னாடி ஃபுல்லாக கருவையாக இருக்குது. இது ரொம்ப வருஷமாச்சு இந்த கட்டடம் கட்டி. அதை சரி பண்ணி கொடுக்காம, பெயிண்ட் அடிக்காமல் பூச்சிக்கட்டெல்லாம் அடைஞ்சு போயிருக்கு. சமையக்கட்டு சரியில்லாமல் பேந்து இருக்கிறனால தண்ணி வசதி இல்லாமல் அரை கிலோமீட்டர் தள்ளி போய் தான் தண்ணி கொண்டு சமைக்கிறாங்க, பிள்ளைகளுக்கு கொடுக்குறாங்க. குழந்தைகளை பாதிக்கு மேலே விடுறதுக்கு பயந்துக்கிட்டு தாய்மார் தான் கூட்டியாந்து பார்த்துக்கிட்டு, அதுவும் 10 பிள்ளைய தான் வருது. 30 பிள்ளைய இருக்கிற இடத்துல 10 பிள்ளைய தான் வருதுங்க. தாய்மார் இருந்து தான் கூட்டிட்டு போகிறோம். அதே மாதிரி பால்வாடி தனிச்சு இருக்கு. ரொம்ப தூரத்தை கிராமத்தை விட்டு தள்ளி இருக்கிறனால யாரும் வர மாட்டாங்க. சுடுகாட்டு பகுதியாக இருக்குது, காட்டுக்குள்ளே இருக்குது. பிள்ளைய என்னென்று நாங்களே பயந்து கூட்டிட்டு போகிறோம். அதனால ஊருக்குள்ள பள்ளியோடத்து பக்கத்தில் இருக்குது ஒரு கட்டடம். அந்த கட்டடத்துக்கு நீங்கள் மாற்றி தர மாதிரி நாங்கள் கேட்டுக்கிறோம். இந்த மாதிரி பால்வாடி பாத்ரூமும் சரியில்லாமல் இருக்குது. பாத்ரூமையும் சரி பண்ணி கொடுங்க. அது வரைக்கும் பிள்ளைகளை பயந்து கூட்டிட்டு வர்றதுக்கு பதிலாக நீங்கள் ஊருக்குள்ள ஒரு கட்டடம் இருக்குது, அந்த கட்டடத்துக்கு நீங்கள் அமைச்சு கொடுக்குமாறு கேட்டுக்கிறோம். அதுதான். அங்கன்வாடியில் உள்ள குழந்தைகளின் உயிருக்கு பாதுகாப்பு வேண்டும், அடிப்படை வசதிகளை செய்து புதிய கட்டடத்துக்கு மாற்ற தர வேண்டும் என்பது இப்பகுதி மக்களோட கோரிக்கையாக இருக்கு. தந்தி டிவி செய்திகளுக்காக சிவகங்கையிலிருந்து சுந்தர். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சுந்தர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.